விஜய் டிவியில் எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்க பாக்கியலட்சுமி சீரியல் இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த சீரியல் ஆக்டரான கோபி சீரியல் இன்னும் 2 மாசத்துல முடிஞ்சிரும், அதுக்கப்புறமா புது ப்ராஜெக்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து சீரியலும் கிட்டத்தட்ட முடிகிற நிலைமைக்கு போயிட்டு தான் இருந்துச்சு. அதே போல் ரீசெண்டாக இனியாவோட லவ் ட்ராக்கை கொண்டு வந்து சீக்கிரமாகவே வீட்டில் மாட்ட வச்சிருந்தாரு டேரக்டர். மாட்டினது மட்டும் இல்லாமல் 2 பேரும் இதுக்கப்புறம் பேசிக்க மாட்டோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா 1 வருஷத்துக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு இனியா படிச்சு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி பாஸ் பண்ணி எப்படியோ ஒரு நியூஸ் லீடர் ஆகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு வழியாக இனியாவோட கல்யாணத்தோட இந்த சீரியலை முடிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் மேலும் ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி பாக்கியலட்சுமிக்கு புதுசாக ஒரு எனிமி வர மாதிரியும் ரெஸ்டாரண்ட் சைட்ல இருந்து வேற ஒரு பிரச்சனை வர மாதிரியும் புதுசாக ட்ராக் போயிட்டு இருந்துச்சு. இதை பார்த்தா பலருமே கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. இப்போதான் ராதிகா கோபியை விட்டு போனாங்க, இனியாவுக்கும் லவ் ட்ராக் வந்துச்சு, இனியாவுக்கும் வேலை கிடைச்சிருச்சு. ஒரு வழியா இனியாவோட கல்யாணத்தோட இந்த சீரியலுக்கு எண்டு போடுவாங்கன்னு நினைச்சா பாக்கியலட்சுமிக்கு புதுசாக ஒரு லீடு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வந்தாங்க. இந்த நிலையில் நீங்கள் நினச்ச மாதிரி சீக்கிரமாகவே சீரியல் முடிய போகுது அப்படின்ற விஷயத்த சீரியல் டீம்ல இருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த எண்டிங் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இருக்கு. அதாவது பாக்யா அண்ட் கோபி இவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் பண்ணியே தீரணும் அப்படின்றது தான் பாக்யாவோட மாமியாரான ஈஸ்வரியோட நோக்கமாக இருந்துச்சு. இப்போ அது நிறைவேறிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதாவது கோபி அண்ட் பாக்யா 2 பேரும் ஒருத்தர் கழுத்துல ஒருத்தர் மாலை மாத்திருக்காங்க. மேலும் தோல்ல கை போட்டிருக்கிறத பார்த்தா இனியாவுக்கு மேரேஜ் ஆகுற மாதிரி தெரியல. பாக்யா கோபி இவங்க 2 பேரும் மறுபடியும் 60வது கல்யாணம் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இதில் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இனியாவுக்கு மேரேஜ் பிளான் பண்ணியிருக்காங்க. இனியாவோட திருமணத்தோட தான் இந்த சீரியல் ஒரு எண்டுக்கு வரும். ஸோ இனியாவோட மேரேஜ் ஃபங்க்ஷனில் அம்மா அப்பா அப்படின்ற பிளேஸில் தான் பாக்யா கோபி 2 பேரும் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ தான் இவங்க 2 பேரும் மாலை மாற்றிருக்காங்க. ஒருவேளை கல்யாணம் ஆயிருந்தா அவங்க நெத்தியில பொட்டும் கழுத்துல தாலியும் இருந்திருக்கும். இது இனியாவோட கல்யாணத்துக்காக சடங்கு செய்யும் போது எடுக்கப்பட்ட பிக்சர். பாக்கியலட்சுமி சீரியல் சீக்கிரமாவே முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றது உண்மைதான் அப்படின்ற மாதிரி பலருமே பாக்கியலட்சுமி சீரியலை மிஸ் பண்றதா அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.